அது வெளிப்படுத்துவார். எங்கன்னா அது சூழ்நிலை எதிரே வரும், அதில் சொல்லுவோம். அப்போ இது திட்டத்தை சொல்கிறாரா? அது என்ன திட்டம் என்றால், நல்ல சிறப்பான விதத்தில் உங்களுக்காக வேலை திட்டம் திருப்பலி தயாரித்து வைத்திருக்கிறோம். திருப்பலினா உடன்படிக்கை. ரொம்ப ஈஸி. ஒரு பெந்தகோஸ்து பாஸ்டர் ஆகிறதுக்கு முன்னாடி இந்துவாக இருந்தார். அவர் இந்துவாக இருந்த சூழ்நிலையில் என்னென்னா, அவர் எங்கே வடக்க போயிட்டு வரார், கல்கத்தாவை இங்கே போயிட்டு, அங்கேருந்து ஒருத்தன் அந்த முக்தி பெற அந்த இது இருக்குது, யோகாசனத்தில் ஒரு இந்த நிலை இருக்கிறது, இன்ப நிலை, கடைசியாக அந்த மேலே கொண்டு வைப்பாங்க, அது நல்ல பேரை மறந்துட்டேன். அதை குறித்து படித்துக்கிட்டு என்னிடம் அதுக்கான வாங்க நான் சொல்லித்தரேன்னு கூப்பிட்றார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், இல்லை இந்த இன்ப நிலையெல்லாம் எங்களுக்கு கிறிஸ்தவ இதில் வேறு மாதிரி இருக்கிறது. எப்படி இருக்கிறது என்றால், நீங்கள் கஷ்டப்பட்டு யோகா இதெல்லாம் பண்ணி பெரும் முயற்சி எடுத்து அதை அடைய வேண்டும். ஆனால் அதாவது அப்போ கிறிஸ்தவன் தான், கத்தோலிக்க இதில் என்ன இருக்கிறது என்றால், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்ற அடிப்படையில் எளிதாக யார் வேண்டுமானாலும் பெரும் நிலை இருக்கிறது. நான் அதை நம்புகிறவன், அதனால் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் என்று சொன்னதும் அதற்கு ஏதோ சுருக்கென்று அவர் பட்டிருக்கும் போல தெரிகிறது. அதன் பின் குஜராத் போயிட்டு பாஸ்டராக வருகிறார். வந்ததும் இதை சொல்கிறார், நீங்கள் சொன்ன மாதிரி. அப்புறம் நான் அதை பைபிள்லாம் படித்து பார்க்கல, எனக்கு புரிஞ்சிச்சு. அதனால் நான் உங்களுடைய இதில் கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன் என்று சொல்கிறார். அப்பொழுதும் அவரிடம் சொன்னேன், இது இல்லை நான் சொன்னது என்று சொன்னேன். அவர் புரியவில்லை, இன்று வரை புரியவில்லை. ஆனால் அவர் பேர் நெகமியா, சென்னையில் இருக்கிறார், பாஸ்டர், கோயில் அவங்க இதில் வச்சிருக்கிறார். நான் என்ன எதுக்காக அதை சொல்லுவேன் என்றால், நல்ல சிறப்பான விதத்தில் உங்களுக்காக வேலை திட்டம் தயாராக வைத்திருக்கிறோம். அந்த வேலையை செய்தால் உங்களுக்கு வாழ்வு கிடைக்கும். ஒரு சிம்பிள், பெரிய திட்டம்லாம் இல்லை. என்ன வேலை? கேட்டால் கிடைக்கும். அது மாதிரி ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் கடவுள். யார் வேண்டுமானாலும் கேட்கலாம். பெரிய திறமைசாலி அதெல்லாம் கிடையாது, படிப்பாளி, அதான் இந்த பிள்ளைகளை போல் இருந்தால் போதும்னு சொல்கிறார் அல்லவா? அதுபோன்று கேட்டால் கிடைக்குவது, நீ எதுக்கு பெரிய பெரிய இதெல்லாம் போட்டுட்ருக்கிற அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டம். அதான் சொல்கிறார். அது என்ன திட்டம் என்றால், நல்ல சிறப்பான விதத்தில் உங்களுக்காக வேலை திட்டம். அப்படின்னா திருப்பலிக்கு போனால் மீட்பு, திருப்பலிக்கு போனால் உறவு என்று ஒரு திட்டம். அப்போ நாம் திருப்பலிக்கு போகிறோம் அப்படின்னா, திருப்பலிக்கு போனால் சடங்காச்சாரம் போன்று போகக்கூடாது, நம்பி போக வேண்டும். நம்பி போகிறதுக்கு ஏற்கனவே உங்களுக்கு அன்று விளக்கம் கொடுத்தேன், இன்றும் தந்து விடுகிறேன், இல்லாட்டி மறந்துடுவீங்கன்னு எனக்கு தெரியும். நற்கருணையை நம்புவது என்பது என்ன பொருள் என்றால், அவரை மதிப்பது அல்ல, அல்லது கடவுளாக இருக்கிறார் நற்கருணை ஆண்டவர் என்று அதை நம்புவது அல்ல. மாறாக எதை நம்புவது என்றால், சிசிசி 11:29 11:29 புதிய உடன்படிக்கை மூலமாக மீட்பு. இதான் நம் திருச்சபையின் போதனை. புதிய உடன்படிக்கை மூலமாகத்தான் மீட்பு. அது தான் போடக்கூடாது என்றுதான் இப்பொழுது சட்டம் வந்திருக்கிறது. அதாவது ஒரு அறிவுரைன்னு சொல்லணும், சட்டம் இல்லை. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தில் ஒரு முடிவெடுத்திருக்கிறார்கள். ஏன் நம்ம தான் எங்கள்கிட்ட தான் இருக்குது மீட்பு, எங்கள்கிட்ட தான் இருக்குது மீட்புன்னு ஏன் நம்ம சொல்லிட்டு, உங்கள்கிட்ட எதனா இருக்கலாம்ப்பா, ஆனால் எங்களுக்கு தெரிஞ்சு எங்கள்கிட்ட இருக்க மீட்பு தான் உறுதியானது அப்படின்னு சொல்லுங்கள் அப்படின்னு கொஞ்சம் மாற்றி விட்டார்கள் இல்லையா? அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ உள்ள குருக்கள் எல்லாம் மாற்றி எடுத்துக்கொண்டது எப்படி என்றால், நற்கருணை மூலமாக மீட்பு இல்லை, யாருக்கு வேண்டுமானாலும் மீட்பு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்து விட்டதால் அவர்களெல்லாம் இந்த நற்கருணையை நம்பாதவர்களாக மாறிவிட்டார்கள். என்ன, எதை நம்பவில்லை? நற்கருணை மூலமாக தான் மீட்பு என்பதை நம்பாதவர்களாக மாறிவிட்டார்கள். நற்கருணை நம்புவது என்னன்னா, இவர் தான் நம்மளை மீட்க போறார் என்று யார் நம்புகிறார்களோ அவர்கள் தான் நற்கருணை மீது நம்பிக்கை உள்ளவர்கள். இனி நாளை தொடர்வோம். தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமென்.